Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லீனியர் வெக்டார் ஸ்பேஸ், கில்பர்ட் ஸ்பேஸ், லீனியர் ஆபரேட்டர். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லீனியர் வெக்டார் ஸ்பேஸ். இதில் பார்த்தீங்கன்னா லீனியர் வெக்டார் ஸ்பேஸில் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் இருக்குது, n டைமென்ஷனல் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லீனியர்லி டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட்லாம் இருக்குது வெக்டார்ஸில். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ வெக்டார்ஸ் இன் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். வெக்டார்ஸ் இன் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். இப்போ எதை வந்து நம்ம யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் வெக்டார்ன்றது a vector of magnitude 1 is called unit vector. ஸோ யூனிட் வெக்டார்னா வெக்டார் ஆஃப் மேக்னிடியூட் 1 இருந்துச்சுன்னா அதை நம்ம யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம். ஸோ இதில் வெக்டார் இன் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் எப்படி உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா, A is equal to A1 E1, A2 E2, A3 E3. இதில் பார்த்தீங்கன்னா இந்த E1 E2 E3லாம் எல்லாம் சேர்ந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் அப்படின்றத ஃபார்ம் பண்ணும். E1 E2 E3 இதெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். ஆர்த்தோனார்மல் பேசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கேலர் ஆர் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இங்கே ஏ அண்ட் பின்னு நான் எடுத்துக்கிறேன். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கமா பி சமேஷன் ஆஃப், இது 3 டைமென்ஷனல் ஸ்பேஸாக இருக்கிறதுனால நான் எப்படி எழுதுகிறேன், சமேஷன் ஆஃப் I1 to 3 ஏபி. இப்போ இந்த ஏன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெக்டாரில் நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும்னா A1 A2 A3 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டு எழுதுவேன். பிஆர் இருந்தால் B1 B2 B3 அப்படின்னு சொல்லி இப்படி போட்டு எழுதுவேன். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் இல்லாட்டி ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் ஏ அண்ட் பின்றது இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது வந்து வெக்டார்ஸ் இன் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் நம்ம இப்படி ஈக்குவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுவே n டைமென்ஷனல் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நம்ம இது எப்படி எழுதணும்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த 3 இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம n போட்டு எழுதணும், அவ்வளோதான். இதுவே n டைமென்ஷனல் ஸ்பேஸ் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம ஸ்டார் மாதிரி ஒரு இன்டிகேட் பண்ணுவோம். ஸோ என்ன எழுதணும்னா, a கமா b சமேஷன் ஆஃப் I 1 to n ai ஸ்டார் biன்னு எழுதணும். இது எப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்முக்கு இது மாதிரி நம்ம எழுதுவோம். இதுவே நார்ம் ஆஃப் எ வெக்டார் அப்படின்னா எப்படி எழுதணும்னா, நார்ம் ஆஃப் எ வெக்டார் அப்படின்னா சமேஷன் ஆஃப் I 1 to n போட்டுக்கணும், மாடுலஸ் ஆஃப் ஏஐ த ஹோல் ஸ்கொயர்டுன்னு வரும். அதாவது ஏஐ பிஐ ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும் இந்த இடத்துல. நார்ம் ஆஃப் வெக்டார்னா ஏஐ ஏன்னு வரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏஐ த ஹோல் ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம 2 கண்டிஷன் இருக்குது, ஏஐ கமா ஏஐஜே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இது டெல்டா ஐஜே. ஐஜேன்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 2 அப்படின்னு சொல்லி எக்ஸட்ரா n வரைக்கும் எழுதலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஐஜே வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது அப்படின்னா 1 இருந்துச்சுன்னா I ஈக்குவல் டு ஜேவாக இருக்கும், 0 இருந்துச்சுன்னா I நாட் ஈக்குவல் டு ஜே. ஸோ இது எல்லாமே லீனியர் வெக்டார் ஸ்பேஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 2 கண்டிஷன் மாதிரி இருக்குது. அதாவது எ செட் ஆஃப் n வெக்டார்ஸ் a1 up to an are said to be, இந்த வெக்டார்ஸ்லாம் லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if there exists scalars c1 up to cn not all 0. இப்போ நம்ம அதை முன்னாடி சொன்னோம்ல ஏஐ பிஐ அப்படின்னு சொன்னோம்ல, அந்த பி இருக்கிற இடத்துல நம்ம சீனை ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஏ இருக்கிற இடத்துல AI to n வரைக்கும், I1 to n வரைக்கும் வரும். அந்த பிஐ இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம சேன்னு சொல்லுவோம். இப்போ இது எல்லாமே வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா, நாட் ஆல் 0 அப்படின்னா லீனியர்லி டிபெண்டன்ட். இதுவே செட் ஆஃப் இந்த வெக்டார்ஸ் n வெக்டார்ஸ் செட் டு பி லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். இந்த கண்டிஷனில் இது என்னவாக இருக்கும்னா 0 இருக்கும். ஸோ இது 2 இம்பார்ட்டன்ட், இது நல்லா நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது வந்து லீனியர் வெக்டார் ஸ்பேஸில் இருக்கிற 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கில்பர்ட் ஸ்பேஸ். அடுத்தது கில்பர்ட் ஸ்பேஸ். இதில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டிஃபைன் பண்ணலாம் ஸ்பேஸை. ஸ்பேஸ் கேன் பி டிஃபைன்டு in which a set of functions
ஃபங்க்ஷன்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஒன் ஆஃப் எக்ஸ்லேருந்து நான் பை என் ஆஃப் எக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஃபார்ம் த orthonormal unit vectors of the coordinate system. ஒரு செட் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போ என்ன இல்லை செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷனை வச்சுட்டு நான் ஆர்த்தோனார்மல் யூனிட் வெக்டர் ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா அதுதான் எனக்கு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்பேஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபங்க்ஷன் ஸ்பேஸ்னால் the corresponding infinite in dimensional linear space. அதாவது the corresponding infinite dimensional linear space தான் என்ன சொல்றோம் அப்படின்னா function space அப்படின்னு சொல்றோம். is called a function space. ஸோ இது வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு. இப்போ கில்பர்ட் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னா in quantum mechanics we deal with a complex function and the corresponding function space அப்படின்னா அதுதான் கில்பர்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. we deal with quantum mechanics we deal with the complex functions and the corresponding function space is called Gilbert space. ஸோ கில்பர்ட் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் அதோட கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் ஸ்பேஸை தான் நம்ம கில்பர்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் இருக்குது, 7 ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா இந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்டாக F, Gன்னு எடுத்துக்கிட்டோம். இது என்ன சொல்லலாம்னா ப்ராக்கெட் நோட்டேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். A to B ஃபங்க்ஷன் ஸ்டார் எக்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ்க்காக நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன பேருனா ப்ராக்கெட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த f(x)ம் g(x)ம் ஆர்த்தோகனல். இந்த f(x) and g(x) are orthogonal if the inner product is 0. இது எப்போ ஆர்த்தோகனலாக இருக்குன்னா if the inner product is 0. இது இம்பார்ட்டன்ட். எப்போ ஆர்த்தோகனலாக இருக்குன்னா இன்னர் ப்ராடக்ட் 0வாக இருந்துச்சுன்னா ஆர்த்தோகனலாக இருக்கும் இந்த ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டு இன்டெக்ரல். இப்படி என்ன வந்து நார்மலைசேஷன் இன்டெக்ரல்னு சொல்லலாம். இது எப்படி காமனாக எழுதுறாங்கன்னா f, f நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹோல் பவர் 1/2 a to b மாடுலஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் dx ஹோல் பவர் 1/2 அப்படின்னு வரும். இது எல்லாமே இது வந்து நார்மலைசேஷன் இன்டெக்ரல். இந்த f, fன்றது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஃபங்க்ஷன் உள்ளது. அதுக்கப்புறம் இந்த நாம் வந்து எப்பொழுதுமே எப்படி இருக்கும்னா நாமஸ் யூனிட்டியாக இருக்கும். இந்த பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொன்னதான் நாமஸ் யூனிட்டியாக இருக்கும், அதாவது ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா a to b ஃபங்க்ஷன், அதாவது f star x f(x) dx ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதுக்கப்புறம் சொன்னேன் இதில் டெல்டா ஐஜே அந்த பாயிண்ட் சொன்னேன்ல f(i) f(j) இதில் எப்படி எழுதலாம் டெல்டா ஐஜே. இப்போ i ஈக்குவல் டு ஜேவாக இருந்தால் எப்படி இருக்கும், i நாட் ஈக்குவல் டு ஜே இருந்தால் எப்படி இருக்கும் 1 0ன்னு சொல்லி சொன்னேன். அதே பாயிண்ட் தான் இது. அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன அதே பாயிண்ட் இதில் ஒரு ப்ராப்பர்ட்டியில் வருது. லீனியர் டிபெண்டன்ட் இன்டு இண்டிபெண்டன்ட். டிபெண்டன்ட்னா வந்து ஈக்குவல் டு நாட் ஆல் 0ன்னு சொல்லி சொன்னேன். இண்டிபெண்டன்ட்னா 0வாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதெல்லாமே இதில் வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கணும் ஒரு ப்ராப்பர்ட்டியில். இது இல்லாமல் எக்ஸ்பான்ஷன் தியரம்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்பான்ஷன் தியரம்னா இதில் என்ன ஈக்குவேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஐ சிஐ ஃபங்க்ஷன் ஆஃப் f(i) x அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பான்ஷன் தியரத்தோட ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி கில்பர்ட் ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ரீகால் பண்ணிக்கணும். ஸோ ஸ்பேஸ்னால் என்ன, ஃபங்க்ஷன் ஸ்பேஸ்னால் என்ன, கில்பர்ட் ஸ்பேஸ்னால் என்ன, அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லீனியர் ஆப்ரேட்டர்.
ஃபஸ்ட்டு லீனியர் ஆப்ரேட்டரோட டெஃபினேஷன் ஆப்ரேட்டர்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த இடத்துல. ஆன் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல the rule by which a different function is obtained from any given function. ஸோ ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுறது ஒரு ரூலை வச்சுட்டு, ஸோ அதான் லீனியர் ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. அது ஆப்ரேட்டர்னா என்னன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம், d/dx ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா g of x equal a cap function of x equal to function of x the whole square அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இதை எழுதலாம். ஏதாவது ரெண்டு இது சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. இதில் ஒன்று என்ன சொல்லலாம்னா ஆப்ரேட்டர் வந்து ஸ்கொயர் ஆஃப் த ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு சொல்லலாம், இன்னொன்று டிஃபரன்ஷியேட் த ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஒன்று டிஃபரன்ஷியேட் த ஃபங்க்ஷன் வருது, இன்னொன்று என்னவா இருக்குன்னா ஸ்கொயர் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ரெண்டுமே நம்ம நல்லா ஞாபகம். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக லீனியர் ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் கேப்ன்னு இருக்கு அண்டு d/dxன்னு இருக்கு. ஸோ இந்த ஆப்ரேட்டரை வச்சுட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எனக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா d/dx எக்ஸ் கேப் function of f of x cap equal to d/dx x cap comma f minus x cap df/dx equal to f ன்னு வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம், இதை பார்த்துக்கணும். அதே மாதிரி d/dx x cap அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 1 இருக்கும். இதுவே x cap d/dxனா இதோட வேல்யூ என்னன்னா -1. ஸோ இதையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளத்தில் கீழே ஒரு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எஃப்னு வருது, இது வந்து இந்த மாதிரி இருந்தால் 1, இந்த மாதிரி இருந்தால் -1. ஸோ இது வந்து லீனியர் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகன் ஃபங்க்ஷன் அண்ட் ஏகன் வேல்யூஸ். இதில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, a psi of x அப்படின்றது ஈக்குவல் டு a psi of x. இதில் ஏன்றது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட்டு. இதில் இந்த psi of xன்றது என்னென்னா ஐகன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ஐகன் ஃபங்க்ஷன். இதில் ஏன்றது என்னென்னா ஆப்ரேட்டர் கரஸ்பாண்டிங் ஏ ஆப்ரேட்டர் கரஸ்பாண்டிங் டு த ஐகன் வேல்யூ ஏ அப்படின்றது தான் இங்கே மீனிங். ஸோ இப்போ d/dx e பவர் kx இருக்குது ஈக்குவல் டு e பவர் kxன்னு இருக்குது. ஸோ இதில் இது ஏகன் ஃபங்க்ஷன். இப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏகன் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆப்ரேட்டர் இல்லை இங்கே வந்து d/dx வந்து கரஸ்பாண்டிங் டு த ஏகன் வேல்யூ k. இப்போ நீங்கள் சொன்னேன்ல ஏகன் ஃபங்க்ஷன் கரஸ்பாண்டிங் டு த ஏகன் வேல்யூன்னு, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகன் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஆப்ரேட்டர் வந்து இங்கே d/dx வந்து கரஸ்பாண்டிங் டு த வேல்யூ என்ன ஏகன் வேல்யூ என்னன்னா இங்கே கேவாக இருக்குது. ஸோ இதனால நம்ம பார்த்துக்கணும் ஏகன் ஃபங்க்ஷனாக எதுன்னு தெரியணும், ஏகன் வேல்யூனா என்னன்னு தெரியணும். அடுத்தது a psi m of x is unique. a psi m of x வந்து unique. we can't have different am associated with a single psi m. இப்போ வந்து a psi m of x வந்து யூனிக்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு சிங்கிள் psi m of வச்சுட்டு நம்ம டிஃப்ரெண்ட் இதை ஃபார்ம் பண்ண முடியாது, டிஃப்ரெண்ட் am வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து இது சிங்கிளாக இருக்கக்கூடாது, இது வந்து லார்ஜராக இருக்கணும். லார்ஜ் psi m of m இருந்தால் தான் நம்ம am ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது இந்த இடத்துல கன்க்ளூஷன். ஸோ இது வந்து ஏகன் ஃபங்க்ஷன் அண்ட் ஏகன் வேல்யூ. சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா லீனியர் வெக்டர் ஸ்பேஸ், குயில்பர்ட் ஸ்பேஸ், லீனியர் ஆப்ரேட்டர், ஏகன் ஃபங்க்ஷன் அண்ட் ஏகன் வேல்யூஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.